நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் M.I. லோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை சுற்றியுள்ள கடற்பரப்பில் மீன்பிடி மற்றும் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவோர் கவனமாக செயற்படுமாறு எச்சரிக்கை. நாட்டின் எதிர்காலத்திற்காக உண்மையாக செயற்படுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல். சவால்களுக்கு முகம் கொடுக்க ஒருபோதும் தயங்க வேண்டாம் என இளைஞர்களுக்கு ஜனாதிபதி ஆலோசனை. எதிர்வரும் 5 வருடங்களில் கிழக்கு மாகாணத்தை வளமாக அபிவிருத்தி செய்ய திட்டம். பாடசாலைகளுடன் இணைந்து தொழில் முனைவோர் வட்டாரங்களை நிறுவுவதற்கான வேலை திட்டம். தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. யுக்ரைனின் மின் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல். இனி விரிவான செய்திகள். நாட்டின் நெருக்கடியான சூழ்நிலையில் தப்பிச் செல்லும் தலைவர்களால் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடு அராஜகமாக இருந்தபோது தாம் பொறுப்பேற்கவில்லை என்றால் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் நிலைமையை நினைத்து பார்க்க முடியாது என ஜனாதிபதி நேற்று மட்டக்களப்பு மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளை சந்தித்த போது தெரிவித்தார். முன்னைய ஆட்சி காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு குறைந்தபட்சம் $3 மில்லியன் கையிருப்பில் இருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவ்வாறு அறிவிக்கவில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். சிறுவர்கள் நாட்டின் எதிர்காலத்திற்காக உண்மையை தெரிவிக்க வேண்டும். அரசியலில் எப்போதும் உண்மையே பேசப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். சிறந்த கல்வியை பெற்று கொள்கைகளை மதித்து நடப்பதுடன் சவால்களுக்கு அஞ்ச வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கால சந்ததியினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நாட்டின் சிறந்த திறமையான அனுபவமிக்க அரசியல்வாதி என்ற ரீதியில் எதிர்கால சந்ததியினரின் வெற்றிக்காக வழங்க வேண்டிய ஆலோசனை என்னவென்று மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் பிரதிநிதிகள் சந்திப்பில் யுவதியொருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். குறித்த சந்திப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு மாவட்ட வர்த்தக கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். சுற்றுலா, கைத்தொழில் மற்றும் விவசாயம் போன்றவற்றில் கிழக்கு மாகாணத்தில் செழிப்பான அபிவிருத்தியை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து ஜனாதிபதி வர்த்தக சமூகத்தினருக்கு தெளிவுபடுத்தினார். குறிப்பாக இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் திருகோணமலையை வரிசக்தி மையமாக அபிவிருத்தி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்வரும் 5 வருடங்களில் கிழக்கு மாகாணத்தை வளமாக அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்லும் வேலை திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி வர்த்தக சமூகத்தினருக்கு அழைப்பு விடுத்தார். திருகோணமலை முதல் காங்கேசுந்தரி ஊடாக மன்னார் மற்றும் புத்தளம் வரையான கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் சில வேளை இந்த கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக புத்தளம், கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 மீட்டர் உயரத்திற்கு எழக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மீன்பிடி மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அதிக கவனம் செலுத்துமாறும் வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் உள்ள பாடசாலைகளுடன் இணைந்து தொழில் முனைவோர் வட்டாரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் தொழில் முனைவோர் தலைமைத்துவத்தை பாடசாலையின் ஊடாக உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த வட்டாரங்கள் ஏற்கனவே 400 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 16,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கு செயற்பட்டு வருவதாக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் ஒத்துழைப்பும் இதற்காக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலை பாடத்திட்டத்திலும் இது உள்ளடக்கப்பட உள்ளது. நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். பல்கலைக்கழகங்களை ஆராய்ச்சி நிலையங்களாக மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பாலியல் நோயாளர்களின் எண்ணிக்கை வருடாந்தம் அதிகரித்து வருவதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது.
அதன்படி கடந்த வருடம் 690 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் ஜனக வீரகொட தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கை 15% அதிகரிப்பாகும். இளைஞர்களிடையே குறித்த நோய் பரவல் அதிகரித்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் 29 வயதுக்குட்பட்டவர்கள். பாதுகாப்பற்ற பாலியல் நடத்தைகள் நோயாளர்களின் அதிகரிப்பிற்கான முக்கிய காரணமாகும். போதைப்பொருள் பாவனையும் இதில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இலவச காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் வேலை திட்டம் அதில் பெரும்பங்கை வகிப்பதாக அதன் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்ம வேலை திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. சமுர்த்தி கொடுப்பனவை விட 3 மடங்கு நன்மை அஸ்வஸ்ம மூலம் கிடைப்பதாக காலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு துறையையும் உள்ளடக்கிய வகையில் பல தேசிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாடு பூராகவும் அரசாங்கம் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட அறிவிப்பாளரும் தயாரிப்பாளருமான மஹ்ரூப் மொஹிதீன் இன்று காலமானார். முதல் தர அறிவிப்பாளரான இவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவைக்கு நீண்ட காலமாக பங்களிப்பு வழங்கி வந்தார். 1968 ஆண்டில் கொழும்பில் பிறந்த மஹ்ரூப் மொஹிதீன் 2000 ஆண்டில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இணைந்து கொண்டார். நாடக கலைஞராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் மஹ்ரூப் மொஹிதீன் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவை. அன்னாரின் ஜனாசா இலக்கம் 55 பிரின்சஸ் கேட் கொழும்பு 12 என்ற முகவரியில் வைக்கப்பட்டுள்ளது. ஜனாசா இன்று இரவு இஷா தொழுகையை தொடர்ந்து மாளிகாவத்தை முஸ்லிம் ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இம்முறை கல்வி பொதுராதர பத்திர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு அதற்காக விண்ணப்பிப்பதற்கான காலம் அடுத்த மாதம் 5ஆம் திகதியுடன் நிறைவடைவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 10,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை 45,000 ஆகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாத 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் ஹபுதந்திரி தெரிவித்துள்ளார். குறித்த கால அவகாசம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடையவிருந்த நிலையில் பிரதேச செயலாளர்களின் கோரிக்கையை கருத்திற்கொண்டு குறித்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். யுக்ரைனின் மின்சார கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா பாரிய தாக்குதலை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 3 மாதங்களில் 8வது தடவையாக யுக்ரைனிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. 16 ஏவுகணைகள் மற்றும் 13 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் 3 பேர் பலியாகியுள்ளதுடன் 18 பேர் காயமடைந்துள்ளனர். அபிவிருத்தி செய்திகள்.
மாத்தரை கல்கெட்டடிய நீர்க்குழாய் பாதையின் யட்டியான வரை நீடிக்கப்பட உள்ளது. அதற்கென 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் சபையின் மாத்தறை மாவட்ட அலுவலகம் குறித்த செயற்றிட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. இது தொடர்பான கேள்வி மனு கோரும் நடவடிக்கை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறும். புதிய செயற்றிட்டத்தின் மூலம் அதிகளவான குடும்பங்களுக்கு குடிநீர் வசதி கிடைக்கும் என சபை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான லீக் கிரிக்கெட் தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது. கொழும்பு வடக்கு மற்றும் கொழும்பு தெற்கு அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி மக்கோன சர்ரே மைதானத்தில் நடைபெறவுள்ளது. தொடரில் 5 அணிகள் பங்கேற்க உள்ளன. ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறவுள்ளன. முதலாவது சுற்றில் ஒவ்வொரு அணியும் தலா 4 போட்டிகளில் பங்கேற்க உள்ளன. முன்னிலை வகிக்கும் 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறும் இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ கண்காட்சியின் இறுதி நாள் இன்றாகும். தொழில் அமைச்சுடன் இணைந்து இலங்கை தொழில்துறை அபிவிருத்தி சபை இதனை ஏற்பாடு செய்துள்ளது. முதலீடு மற்றும் வணிக விவாதங்கள், வடிவமைப்பு மற்றும் ஃபேஷன் கண்காட்சிகள், வணிக மாநாடுகள், ஒன் ஸ்டாப் ஷாப் உட்பட பல அம்சங்கள் தொழில் கண்காட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் தொழில் முயற்சியாளர்களை 10% அதிகரிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தற்போது அது 2.8%ஆகவே காணப்படுகிறது. அதனை இந்த வருட இறுதிக்குள் 3.2% அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வேலை திட்டம் கைத்தொழில் அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும். நாட்டின் 12 தொழில்துறை நிறுவனங்களினால் கைத்தொழிலுக்கு தேவையான மனித வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் தனிநபர் வருமானம் 3 மடங்கு அதிகரிக்கும். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல், சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வட மாகாணத்திலும் மாத்தளை, அனுராதபுரம் மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை சுற்றியுள்ள கடற்பரப்பில் மீன்பிடி மற்றும் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவோர் கவனமாக செயற்படுமாறு எச்சரிக்கை. நாட்டின் எதிர்காலத்திற்காக உண்மையாக செயற்படுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல். சவால்களுக்கு முகம் கொடுக்க ஒருபோதும் தயங்க வேண்டாம் என இளைஞர்களுக்கு ஜனாதிபதி ஆலோசனை. எதிர்வரும் 5 வருடங்களில் கிழக்கு மாகாணத்தை வளமாக அபிவிருத்தி செய்ய திட்டம்.
பாடசாலைகளுடன் இணைந்து தொழில் முனைவோர் வட்டாரங்களை நிறுவுவதற்கான வேலை திட்டம். தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. யுக்ரைனின் மின் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.